ஷியாக்கள் என்ற அந்த சிந்தனை வந்து அப்துல்லா இப்னு சபா அப்படி என்பவரால் தான் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த அப்துல்லா இப்னு சபா ஒரு யூதனாக இருந்தவர். இந்த அப்துல்லா இப்னு சபா யூதனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றார். அதாவது இஸ்லாத்தை ஏற்ற மாதிரி நடித்தார். அதுக்கு பின்னால் அப்துல்லா இப்னு சபா என்ன செய்கிறார்னா, அவன் செஞ்ச முதலாவது தௌர் ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக அதாவது சிந்தனைகளை உருவாக்கியது. ஃபஸ்ட்டு விதையை தூவினா உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு எதிராக சிந்தனைகளை உருவாக்கி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய தவறான எண்ணத்தை தோற்றுவிக்கின்ற முழு பங்களிப்பையும் செஞ்சவன் அப்துல்லா இப்னு சபா. இது வந்து அப்துல்லா இப்னு சபா தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சால் திட்டமிட்டு தான் செய்யப்பட்டதுன்றெல்லாம் அந்த நேரத்தில் என்ன செய்யாது, புரியாது. பிற்காலத்தில் போகிற நேரத்தில் வரலாற்றை படிக்கிற நேரத்தில் தான் இவர் வந்து தானாக விடப்பட்ட அல்லது ஒரு கொள்கையால் விடப்பட்ட தவறல்ல, வரிந்து கட்டி கொண்டு பிளான் பண்ணி நடந்தது என்றது பின்னால் தான் என்ன செய்யும், அது புரியும். அந்த மாதிரி ஒரு வேலையை அப்துல்லா இப்னு சபா செஞ்சார். இந்த அப்துல்லா இப்னு சபா சம்பந்தமாக நம்ம இப்போ எல்லாம் பார்த்துட்டோம். ஒரு திருப்பியும் சொல்கிறேன், அப்துல்லா இப்னு சபா என்ற ஒருவரே இல்லை அப்படி என்று பல மக்கள் மறுப்பதாக நான் சொன்னேன். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஷியாவையும் சுன்னாவையும் ஒற்றுமைப்படுத்தணும். ஷியாவையும் சுன்னாவையும் தக்ரீப் பைன சுன்னத்தி வ ஷியா, ஷியாக்களையும் சுன்னிகளையும் என்ன செய்யணும், ஒற்றுமைப்படுத்தணும். அப்போ இஸ்லாமிய உலகம் ஒரு பலமான உலகமாக என்ன செய்யும், மாறும் என்று சில நல்லெண்ணம் கொண்ட, அடிப்படையற்ற நல்லெண்ணம் அது, ஆனால் அவர்கள் நல்லெண்ணம், உண்மையிலே நல்லெண்ணம் கொண்ட சிலரால் தான் இந்த சிந்தனைகள் உருவாக்கப்படுது. அதில் ஒன்று என்ன, அப்துல்லா இப்னு சபான்ற ஒருவரே இல்லை. ஏன்னா ஒரு யூதனுடைய பின்னணியில் தான் இந்த ஷியா உருவாகியது என்று சொன்னால் ஒற்றுமைப்படுத்தவே என்ன இயலாது. அப்போ அதுக்கு ஒரே வழி என்ன, அப்துல்லா இப்னு சபா இல்லாமல் ஆக்கிறோம். அப்துல்லா இப்னு சபா இல்லாமல் ஆக்கிவிட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயது பெண்ணை திருமணம் முடித்தார்கள், அக்கது நிக்காஹ் நடந்துச்சு, 9 வயசில் என்னது வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லி கண்டிக்கிறோம். இதுக்கு ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, விளக்கம் எல்லாத்தையும் விட தூக்கிட்டா சரி அந்த செய்தியை என்றதுக்காக வேண்டி அந்த செய்தி பலகீனமானது, அடிப்படையற்றது, யூத கருத்து அப்படின்னு என்ன சில பிரச்சாரங்கள் செய்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதான் இது மாதிரி இதையும் என்ன செஞ்சாங்க, வரலாற்றில் உள்ள ஒரு விஷயம், அது வரலாற்றில் உள்ள ஒரு விஷயம், ஆதாரப்பூர்வமான விஷயம், இஸ்லாமிய சமுதாயம் காலாகாலமாக நிரூபித்து நம்பிட்டு வந்த விஷயம். அந்த மாதிரி ஒன்று அப்துல்லா இப்னு சபா இல்லைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் நாங்கள் சென்ற வாரம் நிரூபித்தோம், ஷியாக்களுடைய நூலே என்ன செய்து அப்துல்லா இப்னு சபா என்பவர் இருந்ததை என்ன செய்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. ஷியாக்களே அப்துல்லா இப்னு சபா என்ற ஒருவர் இருந்தார் என்பதை என்ன ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற சில செய்திகளை நாம் என்ன செஞ்சு சொன்னோம். அப்துல்லா இப்னு சபா எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறாங்க என்று சொன்னால், அப்துல்லா இப்னு சபா தான் இன்னென்ன விஷயங்களை உருவாக்கினார் ஷியாக்களுடைய நூல் என்ன செய்து சொல்லுது. அதில் ஒன்று என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஸ் நேரடியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசியத்து செய்யப்பட்டார், அடுத்த ஹலீஃபாவாக வசியத்து செய்யப்பட்ட அந்த சிந்தனை உருவாக்கியவர் யார், அப்துல்லா இப்னு சபா தான் என்று சொல்லி என்ன, அதாவது அந்த ஷியா அறிஞரே சொல்றாரு. இன்னொன்று சொல்றாரு, அபூபக்கர் உமர் இவர்களை விமர்சிக்கின்ற கொள்கையை முதலாக உருவாக்கின யாரு, அப்துல்லா இப்னு சபா தான் ஷியாக்களுடைய நூல்கள் சொல்லுது. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கடா, இதனால் தான் ஷியாக்களுக்கு எதிரான சுன்னிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஷியா கொள்கை அப்துல்லா இப்னு சபாவிலிருந்து உருவாகியது என்று சொல்கிறார்கள் அப்படின்னு முடிக்கிறார். அப்படி தான் சொல்லுவாங்க, வேறு எப்படி சொல்லுவாங்க, இவ்வளோ நடந்தா. ஆனால் அப்படி சொல்கிறார்கள், அதுக்கு பதில் சொல்லாமல் என்ன செய்கிறாரு, முடிக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவர்கள் இவர்களை எப்படி அழைக்கிறாங்கன்னா, இந்த அப்துல்லா இப்னு சபா எப்படி அழைக்கிறாங்கண்டா, ஷியாக்கள் சபையான்ற ஒரு பிரிவினர் இருந்தார்கள் என்று சொல்லி அப்துல்லா இப்னு சபாவுக்கு தனிப்பெயரை கொடுத்து என்ன, அதாவது ஷியாக்கள் இருந்து வெளியாக்கிறது, அவர்களை வெளியாக்கி சபையான்ற ஒரு பிரிவு இருந்தது அப்படி என்று சில கொள்கைகளை மட்டும் அப்துல்லா இப்னு சபாவோட வச்சு அதை என்ன செய்யறது, வட்டம் போட்டு ஷியாக்களை விட்டு வெளியேற்றுகின்ற அந்த வேலை யார் செய்கிறார்கள், ஷியாக்கள் செய்கிறாங்க. அப்போ என்ன செய்யலாம், ஷியாக்களுக்கு அப்துல்லா இப்னு சபாவுக்கு என்ன சம்பந்தம் இல்லை என்று செய்யலாம் என்பதற்காக அதை செய்தார்கள். இதை நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். அப்துல்லா இப்னு சபாவுடைய முடிவு என்ன, எப்படி அலி ரலியல்லாஹு அவர்களால் மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது காரணம், அவர் வந்து எல்லாம் மீறிட்டார், எல்லாம் மீறி போய் அலி ரதி இன்னல்லாஹ் ஹல்ல ஃபீ அலி, அலியில அல்லாஹு தாலா இறங்கிட்டான், அலி தான் அல்லாஹ் என்று சொல்ற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, நவுது பில்லாஹ் மினா வந்ததனால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்துக்கு என்ன நெருப்பு கொளுத்தி என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். இந்த தண்டனை சரியான்னு கேட்டால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கண்டிச்சாங்க. தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும், அது வேறு. ஆனால் அதுக்கான தீயால் கொடுத்துட்டு அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரிமையான விஷயம், இந்த தண்டனை அலிலாம் கொடுத்துருக்க கூடாது என்று சொல்லி யார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தவறான ஒரு சமுதாயத்துடைய கையிலே இருந்து
அந்த தவறான சமுதாயம் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு வழி நடத்தினாங்கன்றது பொய் என்றது இந்த செய்தி என்ன செய்யுது, நிரூபிக்குதே. அப்துல்லா இப்னு சபாவுடைய ஆதரவாளர்களுடைய சப்போர்ட்டோ யாருக்கு தேவைக்கல, அலி ரலியல்லாஹு அன்ஹு தேவைக்கல. தேவை இருந்தா அவர் உள்நோக்கம் கொண்டவராக இருந்தா இவர்களுக்கு தண்டனை கொடுத்திருப்பாரா, அதுவும் இந்த தண்டனை கொடுத்திருப்பாரா, வெறும் சிறைச்சாலையில் வச்சிருப்பார், அப்படி கொடுக்கல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில தவறானவர்கள் உள்ளுக்கு இருந்தாங்க தான், ஆனால் அதுக்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொந்தம் முழுவதும் யாரும் இல்லை, தவறானவர்கள் அல்ல என்ற செய்தியை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அப்போ இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் சாப்டர் முடியுது, அப்துல்லா இப்னு சபாவுடைய சாப்டர் முடியுது. ஆனால் ஷியா கொள்கை விதைக்கப்பட்டாச்சு, ஷியா கொள்கை விதைக்கப்பட்டாச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் விளங்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபித்தோழர்கள் விமர்சிக்கப்படுகின்ற மாதிரியான ஒரு நிலை என்ன செய்யலை, இருக்கலை. அந்த நிலையை உருவாக்குறதுக்கு பாடுபட்ட அப்துல்லா இப்னு சபா முடிவுக்கு கொண்டு வரப்பட்டான். அது சபையா தான். அன்றைக்கு என்ன சபையா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிதமிஞ்சி ஆதரித்தவர்களுக்கு தஷய்யு ஷிஅத்து அலி, அலியுடைய ஆதரவாளர்கள் என்ற பேர் வழங்கப்பட்டது. ஆனால் அவர்கள்ட்ட என்ன இருக்கல, அபூபக்கர் விமர்சிக்கிறதோ, உஸ்மான் அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு விமர்சிக்கிறதோ அல்லது அதை விட என்ன மிதமிஞ்சிய கொள்கைகளோ என்ன செய்யல, இருக்கல. அப்படி இருந்தவர்கள் யார், சபையா. புரிஞ்சவங்களுக்கு? அப்படி இருந்தவர்கள் யார், சபையா, அப்துல்லா இப்னு சபாவுடைய குரூப். இது ஒரு இஸ்லாமிய கொள்கையாக என்ன செய்யலை, இருக்கல. ஆனால் காலப்போக்கில் உருவாக்கின அப்துல்லா சபா தான் இந்த சிந்தனையை அதை முழுசாக என்ன செஞ்சிட்டாங்க, உள்வாங்கி ஷியா என்றாலே யாரு, அந்த சபையா கொள்கை உள்ளவங்க தான் ஷியா என்கின்ற இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, வந்தார்கள் என்பதை நம்ம பையனை உருவாக்குறவன் இடத்துக்கு அது என்ன செஞ்சிடும், போயிடும். உருவாக்குன்ற இடத்துக்கு அது போய் சேர்ந்ததை நம்ம பார்க்குறோம். அலி ரலியல்லாஹு காலத்தில் மிஞ்சி போனால் ஷியா என்று அழைக்கப்பட்டவர்களுடைய மிக மிஞ்சிய முடிவு என்ன அப்படின்னு சொன்னால் உமையாக்களுக்கு விரோதமாக இருந்தாங்க. உமையாக்களுக்கு விரோதமாக இருந்தார்கள். உமையாக்களுக்கு விரோதமாக இருந்தாங்கன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுபோல் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு விரோதமாக இருந்த ஷியாக்களுடைய ஒரு அம்சம். இரண்டாவது பாயிண்டாக நம்ம என்ன சொல்லலாம்னா அலியை முற்படுத்துறது, அலியை எல்லோரையும் விட முற்படுத்துறது, குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை விட முற்படுத்துறது, இது இருந்துச்சு. இதுதான் அன்றைக்கு இருந்த தஷய்யு என்று சொல்லலாம். இதனால தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ருமிய பி தஷய்யு, இவருக்கு ஷியா விமர்சனம் உண்டு அப்படி என்று சொல்லி ஒரு அறிஞரை பற்றி சொல்லப்பட்டால் உடனே இன்றைக்குள்ள ஈரானிய ஷியாண்டு எல்லா இடத்துலையும் நினச்சிடக்கூடாது. நம்ம முதலாவது என்ன நினைக்க வேணும்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்படுத்துறது, அலி ரலியல்லாஹு அவர்களை முற்படுத்துறது, அவர் தான் முதலாவது கலீஃபா வரணும்னு சொல்கிறது, அல்லது உஸ்மானுக்கு முன்னால் வர வேண்டும்னு சொல்கிறது ரலியல்லாஹு அன்ஹு. இப்படித்தான் அடுத்த மாடு இமாம் ஹாக்கிமுக்கு அந்த விமர்சனம் இருக்குது. அதே போல் அப்துல் ரஸாக், முசன்னஃப் அப்துல் ரஸாக்னு சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தை எழுதியவருக்கு அந்த விமர்சனம் இருக்குது. அதில் அர்த்தம் ஒரு ஷியாக்காரன் அர்த்தம் அல்ல, எது இதான் ஆரம்ப காலத்து ஷியாவுடைய சிந்தனை இருக்குது, இதான் அர்த்தம். அன்றைக்கு ஒதுக்கப்பட்ட ஷியாக்களுடைய சிந்தனை எது, சபையா. அது தஷய்யு என்றதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அதை முடிச்சிட்டாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த இது உள்வாங்கப்படுது, அந்த சபையோட எல்லா கொள்கையும் என்ன செய்து உள்வாங்கப்பட்டு அதுதான் ஷியா கொள்கை என்ற இடத்துக்கு என்ன செய்து வருது. இது சென்ற வாரம் பார்த்தது, இது ஃபுல்லாக என்ன நம்ம சென்ற வாரம் பார்த்த விஷயம். மூன்றாவது அம்சம் 12 இமாம்களை பார்த்தோம். சென்ற வாரம் என்ன பார்த்தோம், 12 இமாம்கள். முதலாவது இமாம் அபு ஹனீஃபா, ரெண்டாவது சரியா, அடுத்ததாக என்ன ஞாபகத்தில் இருக்கிறீங்கன்னு பார்த்தேன். முதலாக என்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுக்கு பிறகு ஹசன், அதுக்கு பிறகு ஹுசைன், அதுக்கு பிறகு ஜைனுல் ஆபிதீன், அதாவது அலி, அவரோட பேர் என்ன அலி, அதுக்கு பின்னால் என்ன முஹம்மத், அதுக்கு பிறகு எப்படி பட்டத்தானது, அப்புறம் ஜாஃபர் சாதிக், இப்படி என்ன அந்த ஒரு பட்டியல் அப்படி என்ன செய்யும் போதும். எது வரைக்கும் 11வது வரைக்கும். 11வதுக்கு பிறகு வாரவருடைய பேர் என்ன, 12வது இமாம் இன்னும் வரல, அவர் மஹதி, அவருடைய பேர் என்ன, பேர் எழுதல யாரும், எப்படி முஹம்மத் வழங்கிட்டா, முஹம்மது என்றவர், அவருக்கு மஹதி என்று பேர் வச்சுக்கிறாங்க. அவரை தான் என்னது அல் இமாம் அல் முன்ததர், அதாவது அவரை பார்த்து கண்டிக்கிறாங்க, அல்லது காயிப் வழங்கிட்டா அல் காயிம் பில்லா, இப்படி பல பேர்களை சொல்லி அவரை அழைக்கிறாங்க, அவரை வெயிட் பண்ணி கண்டிக்கிறாங்க, அவர் வருவார், அவர் வருவார். அப்போ 11வது இமாம் உண்மையாக சொல்ல போனால் ஹசன் அல் அஸ்கரி, அதாவது உண்மையாக சொல்ல போனால் அவருக்கு பிள்ளை இல்லைன்றதான் உண்மை. அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் வந்தவர் தான். இந்த 11 இமாம்களும் நல்ல அறிஞர்களா இல்லையா, நல்லவர்கள், மார்க்க அறிஞர்கள், மார்க்கப்பட்டுள்ளவர்கள். 12வது நபர் உண்மையிலே அவருக்கு பிள்ளை இல்லை, அவருக்கு பிள்ளை இல்லை. ஆனால் இவங்க பிள்ளை இருப்பதாக சொல்லி அவர் மறைஞ்சதாக சொல்லி கேஸை முடிச்சிட்டாங்க. அவங்க 12 இமாம்கள் தான் ஷியா கொள்கை, 12 இமாம் தான் உலகம் ஃபுல்லாக ஆளணும் என்ற கொள்கையிலிருந்து 12 இமாம் புறக்காட்டி எப்படி இருக்கும். அதனால் இந்த சித்தனை உருவாக்கி அவர் மறைஞ்சிக்கிறார். எப்போ வருவார்,
வருவார், அவர்தான் மஹதி, அவர்தான் மஹதி என்று சொல்றாங்க. ஆனா உண்மையில வரலாற்று அடிப்படையில் எடுத்தா 11 தான், வரலாற்று அடிப்படையில் எடுத்தா 11. ரைட், இதை நம்ம பார்த்தோம். இந்த பேருடைய தாக்கம் எங்களில் எவ்வளோ இருக்கணும் என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஒவ்வொரு பேருக்கு பின்னால் எப்படி ஷியா பேர் எங்களுக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்லி. அடுத்து என்னன்னு சொன்னால் 4வது கட்டம் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த 12 இமாம் ஷியாக்கள் உதாரணமா சபையா சிந்தனை உள்வாங்கப்பட்டு ஷியா கொள்கை வளர்ந்துட்டு வருது. நல்லா கேளுங்க. முதலாவது தஷய்யு, அலி ரலியல்லாஹுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் ஆரம்ப ஷியா. அந்த டைமில் மிதமிஞ்சிய நிலைப்பாடை தெரிவித்தவன் அப்துல்லா இப்னு சபா. ஆனால் அது அன்றைக்கு வட்டம் போடப்பட்டு ஒதுக்கப்பட்டாச்சு. பிற்காலத்தில் இது உள்வாங்கப்படுது, மிகப்பெரிய ஆதிக்கமாக அது வளருது. அது இல்லாதவர்கள் எல்லாம் ஷியாக்களாகவே கணக்கெடுக்கப்படலை. அலி ரலியல்லாஹு அவர்களை முற்படுத்தினாலும் அவங்கள ஷியாக்களாகவே என்ன செய்யலை, இவங்க கணக்கெடுக்காத ஒரு சிச்சுவேஷன் என்ன செஞ்சது வந்து ஷியாண்டா அப்துல்லா இப்னு சபாவோட கொள்கையில் இருந்தால் தான் ஷியாண்ட சிச்சுவேஷன் வருது. ரைட், இந்த 12 இமாமியத் கூட்பாடு ஒரு இடத்துல ஒட்டையுது ரெண்டாக. அது என்ன இடம்? 2 பிரிவாக மாறுதுன்னு சொன்னேன். இஸ்மாயில் வழங்கிட்டா, இஸ்மாயில் அதாவது 2 இமாம்களை, 7வது இமாம் வந்து 2 பேராக என்ன செய்து மாறு. ஒன்று மூசா, இன்னொருத்தர் இஸ்மாயில். 7வது மூசாவும் பிறக்கிறாரு, இஸ்மாயிலும் இருக்கிறார். இஸ்மாயில் வந்து 2வது நபர், மூசா 1வது நபர். இந்த நேரத்தில் இஸ்மாயிலுக்கு தான் ஆட்சி போகணும் என்று சொன்னவர்கள், அதாவது இஸ்மாயில் தான் ஹலீஃபா, அவர் தான் மிகப்பெரிய இமாம் என்று சொன்னவர்கள் இஸ்மாயிலியாக்கள் அப்படின்னு பிரிஞ்சாச்சு. என்ன இஸ்மாயிலியாக்கள் இல்ல மூசா தான். இப்ப 7வது இமாம தீர்மானிக்கணும். 7வது இமாம் மூசா தான் என்று சொன்னவர்கள் மூசவிக்கள், அதாவது இந்த ஈரானிய ஷியாக்கள். மூசவிக்கண்ட யாரு? இன்றைய ஈரானிய ஷியாக்கள் வணங்கிட்டா. அப்ப மூசவி என்று சொல்லி அங்கே பிரிஞ்சு மெயின், அதாவது இப்ப யாரோட கை ஓங்குது உலகத்தில்? மூசவிக்கண்ட கை தான் செய்யுது, ஓங்குது. ஈரானிய ஷியாக்கள கை தான் ஓங்குது. இஸ்மாயிலியாக்கள் மூசவிக்களால் அடக்கப்படுவாங்க. அப்ப ஏன்னா அது சரியான கொள்கையில் பிளவு ஏற்படுத்திட்ட மாதிரி என்ன அடக்கப்பட்டதுனால இவர்கள் ஆங்காங்க திரிஞ்சு போன இடத்துல உண்டு தான் இந்தியாவில் பாம்பே விளங்கிட்டா, அது போன்ற இடங்கள்ல. அப்போ இஸ்மாயிலியாக்களுடைய அந்த சப்ஜெக்டை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க, 2 பிரிவு இறுதியாக, நீங்கள் அந்த இடைப்பிரிகள்வான இறுதியாக 2 பிரிவாக என்ன செஞ்சாங்க, பிரிதார்கள். என்ன பிரிவு? எப்படி? நிசாரியா விளங்கலை, சொல்லுவோம். ஒன்று நிசாரியா, அடுத்தது முஸ்தஅலியா. முஸ்தஅலியா நிசாரியா, நிசாரியா இன்னும் 2ஆ பிரிஞ்சாங்க. அதுக்கு பின்னால அந்த பிரிவு 2 பிரிவா பிரியுது. எந்த பிரிவு? முஸ்தஅலியா என்ற பிரிவு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அதாவது இஸ்மாயிலியா பிரிவில் மெயின் பிரிவு அவக்குள்ள பிளவு ஏற்படுது. எல்லாம் இமாம தீர்மானிக்கிறது ஏற்பட்ட பிளவு தான். முஸ்தஅலியாவும் நிசாரியான்னு பிரிஞ்சிட்டு இந்த முஸ்தஅலியான்ற குரூப் வந்து கொஞ்சம் காலத்தில் இன்னும் அவங்க இமாம தீர்மானிக்க விஷயத்தில் அவங்க 2ஆ பிரிஞ்சாங்க. அதான் தாவூதி போராக்கள். இன்னொரு போராக்கள் சுலைமானியா விளங்கிட்டா. தாவூதி போராக்கள் தான் எங்க இப்ப நல்ல ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பாம்பே அந்த போற பகுதிகள் எல்லாம் போரா என்று சொல்ற பஹராண்டா வியாபாரிகள், போராண்டா வியாபாரிகள் வழங்கிட்டா. ரிஸ்வான் மதனி அவர்கள் யார் இந்த போராக்கள் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு புக்கு போட்டார். யார் இந்த போராக்கள், பஹராக்கள் யார்? இவங்க ஷியாட எந்த பகுதியால் என்ன செய்கிறாங்க, இங்கே வாராங்க. அவர்களுடைய கொள்கைகள் பற்றி நான் என்ன கொள்கைகளை பற்றி படிக்கலை, உடஞ்ச இடத்த மட்டும் தான் என்ன செஞ்சோம், படித்தோம். இது எங்களுக்கு ஏன் தேவைன்னா நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தில் உள்ளவங்க இவங்க யார், எங்கேருந்து உடஞ்சாங்க, இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, வைங்க ஈரானுக்கு போகிறாங்க இல்லை அவங்களுக்கு கிளேஷ் என்னன்னு பார்க்கணுமே. யமனில் இந்த சுலைமானியா குரூப் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க உள்பிரிவில் உள்ளவங்களை எப்பையும் மிகப்பெரிய எதிரியாக பார்க்கறது பக்கத்தில் பிரிஞ்சு போனவனை தான் விளங்கிட்டா. பக்கத்தில் பிரிஞ்சு போனவனை தான் மிகப்பெரிய எதிரியா. உலகத்தில் ஊரில் பெரிய எதிரிப்பான், ஆனால் தம்பியோட தான் பெரிய சண்டையில் இருப்பான். ஏன்? இவனோட தான் நெருக்கமும் கூட பிரச்சனை இவனோட தான் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். ஒரு கணவனுக்கு மிகப்பெரிய சண்டையும் இதுவும் போகிற யாரோடையா இருக்கும், மனைவியோட தான். அதுக்காக அன்பில்லைன்னு அர்த்தமா? என்ன ஊரில் உள்ள யாரோட நீங்கள் சண்டை இல்லை, என்னோட தான் சண்டைன்னு சொல்லலாமே. உங்களோட தான் வாழ்ந்தா தான் என்ன அவங்களுக்கு இடையில தான் என்ன செய்யும், சண்டையும் பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா பிரச்சனை என்பது உண்மையிலே பகைமைக்கான அடையாளம் அல்ல. எல்லா இடத்துலையும் பிரச்சனை என்பது பகைமைக்கான அடையாளம் அல்ல, உரிமைக்கான அடையாளம். இதுக்கான அடையாளம் உரிமைக்கான அடையாளம் தான் பல இடங்கள்ல. ஆனால் சில இடங்கள்ல அது பகைமைக்கான என்ன அடையாளம். இங்க என்ன பார்த்தீங்கன்னா சுலைமானி இதுல என்ன வேண்டாம், பகைமைக்கான அடையாளம். இது என்ன, பகைமைக்கான பெரிய ஒரு அடையாளமா என்ன செய்யுது அந்த இடத்துல வருது. 2 பேருக்கு இடையில கடுமையான இது இருக்குது.
இவர்களோட எந்த சித்தாந்தங்கள் வந்து சேர்ந்துக்கிறதுனா இந்துக்களுடைய எல்லா சித்தாங்களும் அப்படி மிங்கலாகிறது. விளங்கிட்டா? அந்த மாதிரியான ஒரு கலப்பு என்ன செய்யுது நடக்குது. ரைட், இதுவரைக்கும் தான் நம்ம என்ன செஞ்சோம், இந்த பிரிவுகள் சம்பந்தமாக பார்த்தோம்.